வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, டீ கடை அப்புறம் காலேஜ் டேஸ். ஓகேவா? ஏன்டா இத போட்டிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காத்தாடிக்குள்ள வந்து ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அத பார்த்தோனே சரி நம்மளும் இத பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். எப்படின்னா, நாங்க காலே நெறைய கஷ்டங்கள் தீர்றது, நெறைய 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 விஷயங்கள் தீர்றது வந்து டீ கடை தான். லைக் நான் வந்து கோயம்புத்தூர்ல காலேஜ் படிச்சேன். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து 2 கடை. காலையில ஒரு ஃப்ரெண்ட்ஸோட காலையிலயும் சாயங்காலமும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சாய் மாமான்னு ஒரு டீ கடை. அங்க உட்காந்து பேசுவோம், அழுவோம், சிரிப்போம். டிஸ்கஷன்ஸ் நெறைய போகும். அரசியல்ல இருந்து கேஸ்ட் எல்லாமே பேசுவோம். லைக் கேஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டோனே நீங்க அது என்னடா கேஸ்ட்ட பத்தி பேசுறாங்கன்னு நெனைக்காதீங்க. அதுவும் கொஞ்சம் ஜாலியா எந்த மாரி ஹிஸ்டாலஜிக்கலா பேசுவோம். இந்த ஊர் பத்தி பேசுவோம், அந்த ஊர் பத்தி பேசுவோம். எல்லாமே பேசுவோம். ஸோ என்ன மணிக்கு எல்லாருமே கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஒரு டீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுறது அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். இன்னைக்கு அந்த ரீல் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரியா சேடா ஃபீல் ஆச்சு. என் ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தான், "டேய் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்திலாம் போடுறா" அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நான் டீ கடைய பத்தி ஏன் சொல்றேன்னா, டீ கடை தான் மேபி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருந்திருக்கும். நம்மளோட எப்படி சொல்றதுன்னா, நம்ம ரூம்ல இருந்திருப்போம். பட் ஆனா அவ்வளவா பேசியிருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. அமைதியாவே இருந்திருப்போம். ஆனா டீ கடையில உட்காந்து டீய வாங்கி ஆரம்பிக்கிறப்போ, "டேய் இப்படி நடந்துச்சுடான்னு" ஆரம்பிப்போம். அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்ட் 2, 3 பேர் அதுல நெறைய பிசினஸ் ஐடியா சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா, அவங்க வந்து நெறைய சொல்லுவாங்க. இவ்வளோ அதாவது 20 வயசுல இவ்வளோ யோசிக்க முடியுமா? அப்படிங்கிறத பார்த்தா, பட் ஆனா அவங்க இப்ப அத ஸ்டெப் எடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ அவங்கள ஸ்டெப் எடுக்கணும்னு என்ற அதே மாரிக்கு நீங்க நெறைய பேர் நெறைய விஷயம் டீ கடையில பேசுவீங்க. ஸ்டாக்ஸ், பிசினஸ், லைஃப், கருத்துக்கள், காதல்கள், காதல் கதைகள், அடுத்து பிரேக்கப் ஆச்சுனா அத தீர்த்து வைக்கிறதுக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் ஆரம்பிக்கிறதும் அங்க தான், எண்ட் ஆகுறதும் அங்க தான். லைக் டீ கடை வந்து ஒரு எமோஷன் மாரி. எல்லாமே இருக்கும். நீங்க இது ஒரு சைடுனா, இன்னொன்னு நீங்க ஜாப்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டீங்கிறது நெறைய பேரு நான் வந்து காலேஜ்ல இருந்து தான் டீ நெறைய பழக ஆரம்பிச்சேன். சாப்பிடுறோமோ இல்லையோ டீ குடிப்போம். டீ ஒரு நாளைக்கு 5 டீ, 6 டீ நெறைய டீ குடிப்பாங்க. பிகாஸ் அது வந்து நெறைய எப்படி சொல்றதுன்னா, நெறைய பேத்துக்கு அது புடிக்கும். டீ டீ பிடிக்காதவங்க மோஸ்ட்டா இருக்க மாட்டாங்க. புடிக்கலனாலும் நெறைய பேர் பழகிருவாங்க. சரி ஒரு வாட்டி குடிப்பேன். அதுக்கடுத்து அவங்க அடிக்ஷனா மாறுவாங்க. ஸோ டீயும் சரி, டீ கடையும் சரி, டீ கடையில இருக்க பேச்சும் சரி, என்னைக்குமே மாறாது. ஐ ஒருத்தன் இப்போ டீ கடையில இருந்து பேசுறத தாண்டி அதுலருந்து ஒரு ஸ்டெப் எடுத்துட்டான்னா, கண்டிப்பா அவன் வந்து பெரிய ஆள் ஆயிருவான்னு நான் நம்புறேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இத சொன்னாங்க. "டேய் நீ இத பண்றா" அப்படின்னு. நானு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்க இன்னைக்கு இத பத்தி பேசுனீங்கன்னா, டீ கடையில உட்காந்து சரி கன்டென்ட் கிரியேட் பண்ணலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன பண்ணலான்னு அடுத்த ஸ்டெப் எடுங்க. பிகாஸ் 2026க்கு அடுத்து நீங்க ரிசொல்யூஷனும் ரொம்ப வேகமா போய்க்கிட்டே இருக்கு. 23ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 23 நாட்கள் முடிஞ்சிருச்சு. 2026 ஆரம்பிச்சு இன்னும் கம்மி தான் இருக்கு. நீங்க நெனைச்சக்குள்ளயும் போயிரும். ஸோ கம் ஆன். 2025 மணிக்கு இருக்காம 2026ல ஷைனாவ பாருங்க. இத தான் சொல்லணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு தோணுச்சு. சரி சொல்லலாம்னு நெனச்சேன். கன்டென்ட் வந்து நாளைக்கு ஃபைனான்சியல் பத்தி வந்துரும். ஃபைனான்ஸ் பத்தி. என்ன கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். அது ஓரளவு ரிசர்ச்சும் பண்ணிட்டேன். லைக் பாட்காஸ்ட்டும் பார்த்துருக்கேன். கொஞ்சம் புக்ஸும் பார்த்துருக்கேன். ரெஃபர் பண்ணியிருக்கேன். என்னோட ஒப்பீனியன் பிளஸ் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள வீடியோ வந்துரும். ஸ்டே டியூன் கைஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. டீ கடையில இருக்கிற பேச்சு டீ கடையிலேயே முடியாம அடுத்த ஸ்டெப்பா எடுத்தீங்கன்னா, நல்ல விஷயத்த ஸ்டெப்பா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷைன் ஆவீங்க. அதான் சொல்லணும்னு நெனச்சேன்.